ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த ரிஷபராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. வணக்கமுங்க. வேகத்துடனும் அதே சமயம் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய ரிஷபராசிக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கோம்? மார்ச் 30ஆம் தேதிக்கு பிறகு இதுதாங்க ரிஷபராசிக்கு நடக்க போகுதுன்னு போட்டிருக்கோம். அது எப்படிங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, உங்களுடைய ஜாதகம் எங்க கையில இல்லைங்க. உங்களுடைய பேர் தெரியாதுங்க. ஊர் தெரியாதுங்க. பட் பொதுவா ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய மாதத்தோட பலன்களை நாம சொல்ல முடியுங்க. உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க, உங்களுக்கு கிரகங்கள் மாற்றத்தை பொறுத்தும் அந்த கிரகங்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தும் அந்த கிரகங்கள் கூட எந்த கிரகங்கள் சேர்றாங்க, அதனால எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறதையும் பார்த்து பலன் சொல்ல முடியுங்க. இதுவே உங்களுக்கு போதுமான தகவலுங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தாங்க அடுத்தடுத்து நடக்க போகுது. நல்லதா கெட்டதா, தொழில் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், என்னுடைய பணவரவு எப்படி இருக்கும், இப்படின்னு எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாமுங்க. நான் எப்படி அந்த பலனை சொல்ல முடியும்? உங்களுடைய கிரகங்களோட அமைப்பு பொறுத்து சொல்ல முடியுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் ஆக மொத்தம் 6 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தாங்க பொதுவாக ரிஷபராசின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா உங்களுடைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. மேலும் சனி பகவானும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. ஸோ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பலம் வரப்போகிறாங்க. இதனை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ ரிஷபத்துக்கு நீங்கள் சிக்கனமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க தாங்க. தேவை அறிந்து தான் உங்களுடைய செலவே இருக்குமுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் ஸ்தானத்தில் மறைந்திருக்கிறதுனால, அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுடைய அறிவுத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்குமுங்க. ரொம்ப நாளாக மண்டையே வேலை செய்யலை, ஒரு யோசனையும் வரமாட்டேங்குது, எடுத்ததெல்லாம் தடைகள், தாமதமாக போய் நிற்குது, போட்ட முதலீடு வெளியே எடுக்க முடியலை, இப்படி நிறைய எந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் சங்கடங்கள் சஞ்சலங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு வெளிச்சம் பிறக்குமுங்க. உங்களது பேச்சை மற்றவங்க கேட்டு மயங்குவது போல இருக்குமுங்க. ஒரே அடியாக சொல்லணும்னா உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சும் யாரும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பில் கடவுள்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ருசியான உணவுகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருக்கீங்களே ரிஷபராசிக்காரங்களே, நிம்மதியாக திருப்தியாக பிடிச்ச உணவை நாக்குக்கு ருசியாக சாப்பிட்டு சந்தோஷப்பட போகிறீங்க. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி தருவாங்கங்க. உங்களுடைய சாமர்த்தியமான காரியங்களை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான்
ஏற்படுத்தி உங்களை வெற்றியாளரா மாத்திருக்காருங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்கிறார் இல்லைங்களா? இவர் உங்களுக்கு தொழில்ல, வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கறாருங்க. தொழில்ல அதை வளர்ச்சிப்படுத்தணும்னு சொல்லி சில திட்டங்களை எல்லாம் நீங்க செயல்படுத்துவீங்க. அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமுங்க. கூடுதலா அனுகூலமான பலனையும் கொடுக்குமுங்க. அடுத்ததா பணவரவத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரக்கூடிய விதத்துல இருக்குங்க. சொந்தமா தொழில் செய்யறவங்க வியாபார ஸ்தலங்களுக்கு புதுசா இடம் வாங்குவீங்க. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்திறமை கூடுங்க. உங்களுடைய பயணங்களாலேயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டுங்க. பணி நிமித்தமா கொஞ்சம் அலைய வேண்டி இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க. குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் அலங்கரிக்கிறதுனால குடும்பத்துல சிறிது நிம்மதி குறையிற மாதிரி உங்களுக்கு தோன்றுமுங்க. சுற்றத்தாருடைய வருகை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க. ஏன்னா உறவுக்காரங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு 7ஆம் பொருத்தம்னே சொல்லலாமுங்க. சரிப்பட்டு வராதுங்க. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே சின்னதா மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படுமுங்க. குடும்பத்துல வருமானம் அதிகரிக்குமுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. உறவுக்காரங்க, நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெற போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவுத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்குமுங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிமையா செய்து முடிப்பீங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது தாராளமா இருக்குங்க. எடுத்த முடிவை செயல்படுத்த ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க மட்டும் வேண்டாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் மற்றவங்களும் உங்களை அவசரப்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களால உங்களுக்கு பகை வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததா அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்களுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடக்குமுங்க. வேலை தொடர்பா கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குமுங்க. வர வேண்டிய பாக்கிகள் தாமதமா சேருமுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் உண்டாகுமுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசித்து நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னா எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றிங்க. மாணவர்களுக்கு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது மார்ச் 30ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியின் பொது பலன்ங்க. இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா கூடுதல் விவரங்களாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஒரு முடிவு எடுக்கிறதில்ல. நீங்கள் எதிர்பார்த்தபடியே காரியம் நடக்குங்க. ஒரு செயல்பாடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்ப்பா
அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்க நினைச்ச மாதிரியே எவ்வளவு தடைகள், தாமதங்கள் வந்தாலும் உங்களுக்கு நினைச்ச மாதிரியான ரிசல்ட் கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி 2 பேருமே மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சு கணவன் மனைவி மட்டுமே மற்றும் குடும்பத்தார்கிட்ட மட்டுமே பேசி ஆலோசிப்பது நன்மையை கொடுக்குமுங்க. குழந்தைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட பேசுறப்பவும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்பவும் சரி, கவனமா பேசி பழகுவது நல்லதுங்க. அடுத்ததா இருக்கக்கூடியவங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்குங்க. கடும் ஜுரம், விவாதங்கள், கலகம், அடுத்த வீட்டாருடன் சதா சண்டை அந்த இதெல்லாம் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருக்கணுமுங்க. பேச்சுல நிதானத்தை கடைப்பிடிங்க. யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே நல்லது. உங்களுக்கு என்ன தோணுது அதை மட்டும் செய்யுங்க. அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு எந்த ஒரு விஷயத்தையும் காதுக்கு கொண்டு வராதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்லைங்க. அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமா பண வசதிகள் அனைத்தும் வரக்கூடிய காலகட்டம்ங்க. பொருளாதார ரீதியா ரோகிணி நட்சத்திரக்கு இனி வரக்கூடிய மாதங்கிறது ரொம்பவே அற்புதமா அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் மற்ற விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க. அடுத்ததா மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே இனிமையா நடைபெற போகுதுங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்க போகுதுங்க. பொருள் வளம் சிறக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப்போகுதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்குமுங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுங்க. அது மாறும்னு பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றிமிங்க. மண்ணை தொட்டாலும் பொண்ணா மாறுமுங்க. நீங்க இனிமையா பேசுறதுனால நீங்க இனிமையா பேசுறதுல வல்லவர்கள் தானே. இதன் காரணமா நீங்க காரியங்களை சாதித்து கொள்வீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு ரொம்ப அற்புதமான மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. எதையும் குத்தம் குறையா சொல்ல முடியாது. பொதுப்படியா சொல்லணும்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் அதிகமாகவும் இரக்கம் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்குங்க. இனி வரக்கூடிய மாதத்தில் பலன்களை சொல்லலாமுங்களா? பொதுப்படியா ரிஷபராசிக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகள் தோறும் சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று கோவில வலம் வர அதிர்ஷ்டம் உண்டாகுமுங்க. நினைச்ச காரியம் நினைச்சபடியே கை கூடுமுங்க. தடைகள் தாமதங்கள் விலகுமுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் நிலைக்குமுங்க. அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா வளர்பிறையில ஞாயிறு, திங்கள், வியாழன். அதுவே தேய்பிறைய பார்த்தோம்னா ஞாயிறு மற்றும் திங்கள்ங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனமுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது பரிகாரமா இருக்கட்டுமுங்க, அதிர்ஷ்டமான கிழமைகளா இருக்கட்டுமுங்க, ஜாக்கிரதையா இருக்கட்டுமுங்க.
ரிஷபராசிக்கு பொதுப்படியாக நம்ம பேசியிருக்கோமுங்க. இப்போ நான் தனித்தனியாக நட்சத்திர பலன்களோட பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்குறோங்க. இந்த தகவல் கூடுதல் விவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குமுங்க, சங்கடங்கள் நீங்குமுங்க. 2ஆவதா ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான சிந்தனையோடு வரக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்தை வழிபாடு செய்ய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுமுங்க. அடுத்ததா மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம்ங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகுமுங்க. இவ்வளவுதாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் இந்த மாதம் அப்படிங்கிறது பாதகமான பலனை எதுவுமே கொடுக்கலைங்க. எல்லா விதத்திலையும் சாதகமான பலன்கள் மட்டும்தான் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சில விஷயங்களை சரி செய்யறதுக்கு தான் நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கோமுங்க. அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செஞ்சாவே அனுதினமும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் முடியுங்க. வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய தெய்வத்துடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு வெளியில் கிளம்பி போங்க. எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே கைக்கூடி வருமுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை கூட சகிப்புத்தன்மையோட இதை இப்படித்தான் வாழ்ந்தாகணும், நம்முடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு புரிதலோட வாழக்கூடிய ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுக்க போகுதுங்க. பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரிஷபராசிக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக அமையட்டுங்க. வாழ்க வளமோடு. நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்களுங்க. தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு சிறிதளவு மாறுபட்ட கருத்து உருவாகலாமுங்க. 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகுங்க. மீதி இருக்கக்கூடிய 25% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களே போதுமானது, அவ்வளவுதாங்க. இதை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு நல்லது நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க. வாழ்க வளமோடு நலமோடு, வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.